Hello dear brothers and sisters. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போன கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன் சரியா, போன ஒரு ஜென்ரல் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த டாப்பர்ஸ் 125 யூனிட்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்ஸ் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்டின் அடிப்படையில் தான் நம்மளுடைய கிளாஸஸ்லாம் குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் போக போகுது, குரூப் 2 பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்க போகுது. ஏன்னா ரெண்டும் ஒரே சிலபஸ் தானே, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இப்போ 1 by 1 ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் சொசைட்டி டிஎன்பிஎஸ்சினுடைய யூனிட் 8 அழகு 8ன்னு இருக்கக்கூடிய என்னது தமிழ் சொசைட்டி தமிழ் சமுதாய வரலாறை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிளாஸஸாக. புரியுதா? அந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, டாப்பர்ஸ் 125 யூனிட் அப்படின்றத, அதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாம் பாருங்க. யூனிட் 8 கீழே என்னென்ன யூனிட்லாம் கொடுத்துருக்கணும் புக்கில் இருக்கிறது, அந்த கிளாஸஸ் தான், அந்த யூனிட்ஸ் தான் நம்ம 1 by 1 கிளாஸ் எடுக்க போகிறோம். புரியுதுங்களா? அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1, 9th ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் ஹிஸ்ட்ரி யூனிட் 1. ஆக்சுவலாக அந்த லிஸ்ட்டில் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும், இந்த பர்டிகுலர் யூனிட் மட்டும் இருக்காது. இந்த யூனிட்டை தயவு செஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மற்ற யூனிட்லாம் மேக்ஸிமம் அந்த ரெஸ்ட்டில் இருக்க போகிறது தான் சரியா. ஸோ தமிழ் சொசைட்டியோடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சிலபஸின் அடிப்படையில். புரியுதா? இந்த டாபிக்லாம் இதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக எழுதி வச்சுக்கணும், படிச்சுக்கணும். கொஷின்ஸ் கேட்கலாம். புரியுதா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலம், தொல் பழங்கால தமிழகம், அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம பார்க்க போகிறோம் சரியாம்மா. ஸோ நோட்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதே போல் யூனிட் 8 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யூனிட் 8ன்னு வரும்போது நம்முடைய குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் 75 கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்குறாங்க. அப்படின்னா யூனிட் 8லேருந்து மட்டும் மினிமம் 15க்கு மேற்பட்ட, எவ்வளோ 15க்கு மேற்பட்ட கொஷின்ஸ் நாம் எதிர்பார்க்கலாம். மினிமம் 15 கொஷின் வந்துடும். மினிமம் 15 கொஷின் வந்துடும். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும் அதிகமான வெயிட்டேஜ் எது கொடுக்குறாங்க, தமிழ் சொசைட்டி பாலிட்டி இந்த மாதிரி என்ன சொல்கிறது யூனிட்ஸுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ மினிமம் 15க்கு மேற்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் தமிழ் சொசைட்டிலேருந்து நம்முடைய கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒருவேளை உங்களோட கிளாஸஸ் ரொம்ப ஸ்லோவாக நான் உங்களுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா, என்னோடய வாய்ஸ் போகிற மாதிரி இருந்ததுன்னா, உங்களுடைய வீடியோவுக்கு பக்கத்தில் ஸ்பீடு தெரியுங்களா, அந்த செட்டிங்ஸில் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில், அதாவது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 இருக்கும், நார்மல்னு இருக்கும். நீங்கள் அது 1.25 இல்லை 1.5 வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி போகிறதே ஸ்பீடாக தான் இருக்கும். சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு தெரிஞ்சு, ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை பார்த்துக்கோங்க சரியாம்மா. ஸோ ஒருவேளை வீடியோ உங்களுக்கு கிளியராக வரல அப்படின்னா ஒரு டைம் எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப வந்து உள்ளே வந்துக்கோங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 720 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிக்சல்ஸை வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஸோ ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம், தொல் பழங்கால தமிழகம். சரி ஓகே சார், இந்த யூனிட் நம்ம ஏன் பார்க்கணும், இந்த யூனிட்டு நம்ம ஏன் பார்க்கணும்? இப்போ என்ன சொல்கிறது, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 8 தமிழ் சமுதாய வரலாறு நம்ம பார்க்கும்போது, ஸோ இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் நம்ம டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டாபிக் இது, தமிழ் சமுதாய வரலாறு. நம்மளுடைய தமிழ் மக்கள், நம்மளுடைய தமிழகத்தினுடைய பகுதியில் வாழ்ந்த நம்ம மக்கள் நாம சரியா. ஸோ நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய சொல்கிறது அந்த காலத்தில் எப்படி நம்மளுடைய மக்கள் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பண்பாடு என்ன, சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத முதற்கொண்டு நம்ம படித்து வச்சுக்கணும். அப்போ சங்க காலத்துலேருந்து மட்டும் பார்த்தா போதுமானா பார்த்தாது. அப்போ என்ன பண்ணோம், அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் நம்ம தமிழக பகுதியில் எப்படி சமூகமும் பண்பாடும் இருந்துச்சு அப்படின்றத முதற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம சங்க காலம் வருவோம். சங்க காலத்துலேருந்து அடுத்து சேர சோழ பாண்டியர்களை பற்றி, அப்போ இருந்த சமூக அமைப்பு, அரசமைப்பு, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் 1 by 1 பார்க்க போகிறோம் சரியாம்மா. அப்போது சங்க காலத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான விளக்கமான ஒரு தெளிவுரை என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் கவர் ஆகுதா, இது இன்டைரக்டாக கவர் ஆகும், படித்து தான் ஆகணும் சரியா. அதனால தான் இந்த யூனிட் ஃபஸ்ட் நம்ம எடுத்துருக்கோம் சரியா. அப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு, என்ன சொல்கிறது, அப்போ இருந்த சமூகம் எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க போகிறோம், நோட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியா. ஸோ அப்போது கற்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிப்பாங்க. பழங்கற்காலம், இடைக்கற்காலம், மேல் கற்காலம் அப்படின்றது பிரியும் சரியா, காலத்தின் அடிப்படையில். ஸோ அதன் அடிப்படையில் தான் இங்கே பழங்கற்காலம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். பழங்கற்காலத்தினுடைய காலம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொது ஆண்டுக்கு முன் 20 லட்சத்துக்குலேருந்து பொது ஆண்டுக்கு முன் 8000வது ஆண்டு, இந்த இடைப்பட்ட இவ்வளோ காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஆனால் இது என்னது, பல லட்சம் ஆண்டுகள். அது பல லட்சம் ஆண்டுகள் முடிஞ்சு அதுக்கப்புறம் 1000வது ஆண்டு ஆயிரங்களில் முடிஞ்சு என்னது அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இவ்வளோ காலகட்டம் சேர்ந்தது தான் என்னது, சிம்பிளாக பழங்கற்காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ காலகட்டம் சேர்ந்தது தான் பழங்கற்காலம். இந்த பழங்கற்காலத்தில்
ஏன் நம்ம பழங்கற்காலத்தில் பார்க்குறோம்? பழங்கற்காலத்திலிருந்தே நம்ம தமிழக பகுதியில் நம்மளுடைய மக்கள் சமூகம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதை படிக்கணும். சரியா? அதை படிக்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு தான் இதை நம்ம பார்க்குறது. அப்போ பழங்கற்காலத்திலேயே நம்ம தமிழக பகுதியில் தமிழ்நாட்டு பகுதியில் நம்முடைய மக்கள் சமூகம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சானா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அதை பார்த்தா தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. சரியா? ஸோ அதான் 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த பழங்கற்காலத்தையே வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது இந்த பீரியடையே வந்து பார்த்தீங்கன்னா 3 பீரியடாக நம்ம என்ன பண்ண முடியும்? சப் கேட்டகரியா துணை பிரிவுகளாக பிரிக்க முடியும். என்னது? எல்லாமே பழங்கற்காலம் 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 தான். ஆனால் 3ஆக பிரிக்கிறோம் இல்லையா? கீழ் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், இல்லைன்னா மத்திய பழங்கற்காலம் சொல்லுவாங்க. இடை மத்திய ரெண்டும் ஒன்று தான். அதுக்கடுத்து மேல் பழங்கற்காலம். இந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாடு பகுதியில் சமூகம் பெண்பாடு எப்படி இருந்துச்சு, இல்லை இல்லையா, இருந்துச்சா, அதுக்கான சான்றுகள் என்னென்ன, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். சரியா? ஸோ அப்போ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? கீழ்பழங்கற்காலம். கீழ்பழங்கற்காலத்தில் தமிழக பகுதியில் ஹோமின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித மூதாதைகள் இனம் வாழ்ந்துச்சு. சரியா? நம்முடைய மனித மூதாதை இனம் பார்க்கும்போது ஹோமினின், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ செஃபியன்ஸ் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் ஒரு இனம் தான் என்னது? ஹோமின்னு சொல்லக்கூடிய இந்த இனம். சரியா? அப்போது கீழ்பழங்கற்காலம் ஹோமின் மனித மூதாதை வாழ்ந்த ஒரு கற்காலமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 to 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர்கள் தான் இந்த ஹோமினின் அப்படின்றவங்க. 5 to 7 மில்லியன் ஆண்டுகள். 5 to 7 மில்லியன், ஒரு மில்லியனாவே 10 லட்சம். அப்போ 5னா 50 லட்சம் ஆண்டுகள்லேருந்து 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு இனம். அதுதான் ஹோமின்னு சொல்லக்கூடிய மனித மூதாதை இனம். இந்த இனம் கீழ்பழங்கற்காலத்தில் தமிழக பகுதியில் வாழ்ந்துச்சு. அதனுடைய வழித்தோன்றல்களாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய மக்கள் இன்னைக்கு நாம் இருக்கோம். சரியா? ஹோமோசெஃபியன்ஸாக நம்ம இருக்கோம். மனித மூதாதைன்றது இந்த அளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. புரியுதா? அப்போ ஹோமினின் மனித மூதாதை இனம் வாழ்ந்த ஒரு காலமாக நம்ம பார்க்குறோம். கற்கால கருவிகள் உருவாக்கம் எங்கே? தமிழ்நாட்டில் முதல்ல கற்கால கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த மனித இனத்தோடது? ஹோமின்னு சொல்லக்கூடிய இந்த மனித மூதாதை இனத்தோடது. சரியா? இவங்க காலத்தால் முந்தியவங்க, அதாவது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியவங்க. அப்போ காலத்தால் முந்திய ஒரு மனித மூதாதை இனம். 1.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. 1.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. எது? இந்த இனம் கிடையாது. இந்த இனம் எப்போ தோன்றாங்கன்றதை பார்த்துட்டோம். இந்த இனத்தால் பயன்படுத்தப்பட்ட கற்கால கருவிகள். சரியா? கற்கால கருவிகள். இவங்க பயன்படுத்திய இந்த கருவிகள் என்னது? கற்களால் ஆன கருவிகள். அதான் கற்கால கருவி. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. சரியா? இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகழாய்வில் என்ன பண்ணியிருக்காங்க? அத்திரம்பாக்கம், குடியம் குகை ரெண்டும் ஒன்று தான். அப்போது அத்திரம்பாக்கம், குடியம் குகை பகுதிகளில் இந்த பழங்கால கற்கள் கிடைச்சிருக்குது. புரியுதா? இதெல்லாம் எங்கம்மா இருக்குது? எதை நம்ம படிக்கிறோம்? தமிழ்நாட்டு பகுதியில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் மனித மூதாதைகள் தோன்றி இருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத நம்ம படிக்கிறோம். புரியுதா? அப்போ சங்ககாலம்ன்றது நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே, சங்ககாலமே நம்மளுக்கு ரொம்ப வருஷம் ஐயோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியா, 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? புரியுதுங்களா? அப்போ இந்த இனம் பாருங்க, அதுக்கும் பல லட்சம் ஆண்டுகள் முன்னாடி தோன்றியது. அப்போ அங்கேருந்து தான் நம்முடைய வரலாறு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். புத்தகத்துலையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்த மனித மூதாதை இனமான ஹோமோ எரெக்டஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஹோமோ எரெக்டஸ் மனித மூதாதை இனம். இவங்க வாழ்ந்த முக்கியமான இடங்கள்ல ஒன்று தான் என்னது? கொசஸ்தலை ஆறு. இதை வந்து பார்த்தோன்னா கொற்றலை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கொற்றலை ஆறு நம்ம தமிழக பகுதியில் சென்னை பக்கத்தில் இருக்கிறது. சரியா? கொசஸ்தலை ஆறு. அந்த கொசஸ்தலை ஆற்றினுடைய கரைகளில் வாழ்ந்த ஒரு மனித மூதாதை இனமாக இவங்க இருந்திருக்கலாம், ஹோமோ எரெக்டஸ். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கற்கால கருவிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத படிக்கிறோம் இல்லையா? அப்போ அது கண்டுபிடிச்சது மூலயமா அதை நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நம்ம அது படிக்கிறது மூலயமா தான் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, இத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முடியல, இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி கருவிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, மக்களுடைய சமூகம் இந்த மாதிரி வாழ்ந்திருக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? சரியா? ஸோ இதுக்கான முதல் ஒரு படிக்கட்டா இந்த ஒரு கண்டுபிடிப்புகளை, இந்த கற்கால கருவிகளை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்றவர்.
ராபர்ட் ப்ரூஸ் வுட், இங்கிலாந்து நிலவியலாளர். சென்னை பல்லாவரத்தில் முதலில் பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடிக்கிறாரு. எப்போ? 63. எந்த 63? 1863 தான் ஃபஸ்ட்டு இவர் கண்டுபிடிக்கிறார். அதுவும் எங்கே? சென்னை பல்லாவரத்தில். இந்தியாவிலேயே கற்கால கருவிகள் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது எங்கே? நம்ம சென்னை பல்லாவரத்தில். புரியுதுங்களா? 1863 இவர் அதை கண்டுபிடிக்கிறார். சரியா? அப்போது அதனால தான் சென்னை பல்லாவரம், பொதுவாக சென்னை கற்கால கருவி தொழிலகம் என அழைப்பு. ஏன்னா இங்கே தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. நிறைய கற்களாலான கருவிகள் மனிதன் பயன்படுத்திய கற்களாலான கருவிகளை கண்டுபிடிச்சார். சரியா? ராபர்ட் ப்ரூஸ் வுட் அப்படின்றவர். சரியா? அதிகமாக பார்த்தோன்னா கைக்கோடாரிகள் கற்கள் பார்த்தோன்னா என்னது, அதிலே பார்த்தோன்னா ஒரு மரத்தாலேயோ இல்லை விலங்குகளுடைய எலும்புலாலேயோ அந்த கற்கள் பார்த்தோன்னா அங்கே இணைச்சி பார்த்தோன்னா அது கோடாரியாக பயன்படுத்துறது. கற்கால மனிதன் அப்படி தானே வாழ்ந்திருப்பான். சரியா? நிறைய கை கோடாரிகள் அந்த மனிதனால் பயன்படுத்தப்பட்டதை அங்கே கண்டுபிடிச்சிருக்கார். சரியா? அப்போ அத்திரம்பாக்கம் இல்லை பார்த்தோன்னா பல்லாவரம், குடியம் இந்த பகுதியில் கற்கால கருவிகள் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக அந்த கருவிகளே அதிகமாக பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது நம்மளுக்கு தெரியுது கைக்கோடாரிகள். சரியா? பல்லாவரம்னாவே கற்கால கருவிகள். ஓகே, கைக்கோடாரிகள் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அகழாய்வு பொருட்கள் சென்னை அருங்காட்சியகம், இங்கே இவர் கண்டுபிடிச்ச இந்த கற்கால கருவிகள் எல்லாமே இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னை அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. சென்னை மியூசியமில் தான் வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழகாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பழங்கற்கால மக்களுக்கு, பழங்கற்காலத்தில் வந்தால் நம்மளுடைய மூதாதையர்களுக்கு என்னது, இரும்பு மட்பாண்டம் செய்ய தெரியுமானா தெரியாது. இந்த ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு இரும்பை வச்சு என்ன பண்ணுன்னு தெரியாது. முதல்ல அது இரும்புனானே தெரிஞ்சிருக்காது. புரியுதா? மட்பாண்டம் செய்கிறதோ, ஒரு பானை செய்கிறதோ, இல்லை சின்ன பாண்டங்கள் செய்கிறதோ, மக்களுக்கு தேவையானது ஒரு குடி தண்ணீர் என்ன பண்ண குடிக்கணும், இல்லை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, விவசாயம்ன்றதே கிடையாது. புரியுதா? அந்த ஒரு காலகட்டத்தில். புரியுதுங்களா? அப்போ மட்பாண்டம் எப்படி செய்யணும், இரும்பு இருந்ததா, இரும்பினோட பயன், அது எப்படி பயன்படுத்தணும், எதுவுமே தெரியாது. இரும்பை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை, மட்பாண்டம் எப்படி செய்யணும்னு தெரியாது இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு. சரியா? கற்கள், எறும்புகள், மரப்பொருட்கள் பயன்பாடு அந்த காலத்தில் இருந்த மக்கள் என்ன பயன்படுத்தியிருப்பாங்க? பொதுவானது வேட்டையாடி உணவு செய்கிறது, வேட்டையாடுறது, விலங்குகளை கொள்வது, சாப்பிட்றது, இப்படி தான் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு சாப்பிடணும், அப்போ வேட்டையாடணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆயுதம் தேவை. ஆயுதம் எப்படி செய்யணும்னு தெரியாது, இரும்பினுடைய பயனே தெரியாது. அப்படின்னா தான் அவன் இரும்பை வச்சு ஒரு ஆயுதம் செய்வான். என்ன பண்ணியிருப்பான்? அதுக்கு பதிலாக கற்களை ஆயுதமாக யூஸ் பண்ணியிருப்பான். புரியுதா? ஸோ அப்போது கற்கள், அந்த கற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடியாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு எலும்புகளை பயன்படுத்தியிருப்பான். எலும்புகளே கூட ஆயுதமாக வச்சுருந்துருக்கலாம். அதே போல் மரப்பொருட்களை, மரக்கட்டைங்க, ஷார்ப்பாக இருக்கக்கூடிய மரம், இதெல்லாம் ஆயுதமாக யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பான்? வேட்டையாடி இருப்பான், சாப்பிட்ருப்பான். புரியுதா? ஸோ பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கற்கள் எலும்புகள் மூலயமா என்னென்ன பயன்படுத்தியிருப்பான்? வெட்டுதல், குத்துதல், தோண்டுதல். ஏதோ ஒன்று வெட்டணும், ஏதோ ஒரு விலங்கை வேட்டையாடுறான் அப்படின்னா அதை வெட்டணும், அதனுடைய மாமிசத்தை வெட்டி சாப்பிடணும் இல்லையா? அப்போ வெட்டணும், இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா விலங்குகள் வேட்டையாடும் போது குத்தணும். ஸோ இந்த மாதிரி சின்ன பர்பஸ்க்காக பயன்படுத்தியிருப்பான். சரியா? ஸோ இந்த குவார்ட்சைட் வகை கூழாங்கற்களை பயன்படுத்தினர். இந்த கற்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கற்கள் என்ன வகையான கற்களாக அதிகமாக பயன்பட்டுருக்கு அப்படின்னா குவார்ட்சைட் வகை கூழாங்கற்கள். குவார்ட்சைட் வகை கூழாங்கற்களை ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க. இல்லை அந்த கூழாங்கற்களை வச்சு சின்ன கற்களை ஷார்பன் பண்ணுறது, சின்னதாக ரொம்ப ஷார்ப் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அப்போ அறிவு கிடையாது. புரியுதா? ஏதோ அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ குவார்ட்சைட் வகை கூழாங்கற்கள் மக்கள் பயன்படுத்தினாங்க. சரியா? அதுக்கடுத்து கருவிகள். அப்போது இந்த மாதிரி மக்கள் பயன்படுத்தப்பட்ட இந்த கற்கால கருவிகள் எங்கெங்கெல்லாம் இந்த கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில், அத்திரம்பாக்கம், குடியம் குகை, இல்லை குடியம்னாலும் 2 ஒன்று தான். சரியா? அதுக்கப்புறம் வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பரிக்குளம், வட ஆற்காடு, தருமபுரி, இந்த பகுதிகளெலாம் பரவலாக பழங்கற்கால நம்முடைய மூதாதைகள் பயன்படுத்திய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியாம்மா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த கீழ்பழங்கற்காலம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துக்கூடிய இந்த எல்லா பகுதியுமே பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில், நம்முடைய தற்போதைய வட தமிழக பகுதியாக இருக்கும். புரியுதா? அப்போ இதுக்கான சான்றுகள் தென் தமிழக பகுதியில் அந்த மூதாதையர்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தாங்களா அப்படின்னா தெரியாது.
ஏன் அதுக்கான கற்கால கருவிகள் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு அங்கே கிடைக்கல. சரியா? அப்போ தென் தமிழகம் மற்றும் இலங்கை பகுதிகளில் கற்கால கருவிகள் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கல. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் இங்கே வாழாமல் கூட இருந்திருக்கலாம். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் பசால்ட் எனும் எரிமலை பாறை. நம்ம ஜியாகிரஃபியில் இப்போ குரூப் 1 லெவலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் தெரியும். பசால்ட் அப்படின்னா எரிமலை பாறை. சரியா? ஸோ அந்த ஒரு வகை. ஸோ பசால்ட் எனும் எரிமலை பாறை வகை கற்களையும் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் அதை கற்கால கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. கற்களாலான கருவிகளாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அடுத்த ஸ்டேஜ் இடைக்கற்காலம். இடைக்கற்காலம் இடைப்பழங்கற்காலம். சரியா? காலம், இதனுடைய காலம் வந்து பார்த்தோன்னா 3,85,000 வந்து 1,72,200 அப்படின்றது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இது எஸ்ஆர்டி புக்ஸில் இப்படி கொடுத்துருக்காங்க. என்சிஆர்டி புக்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்னது ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்கோ அந்த டேட்டா ஜஸ்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இடைப்பழங்கற்காலத்தினுடைய காலம் இந்த ஒரு காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்தில் அடுத்த மனித நாகரிகம் எப்படி அடுத்து முன்னேறுது? சிறிய அளவிலான கற்கருவிகளை அவன் பயன்படுத்துகிறான். வேட்டையாடுறதுக்கோ மிருகங்களை கொள்றதுக்கோ உணவு சேகரித்துக்கோ என்ன பண்ணும்? அவனோட அன்றாட சமூகம் பண்பாடை வளர்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்? இந்த கற்களான பெரிய பெரிய கற்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்? பெரிய பெரிய கற்கள்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்? ஸ்மார்ட்டாக யோசிக்கிறான். எதுக்கு இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு நம்ம அது பண்ணோம். புரியுதா? என்னது பெருசாக நம்ம என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கும் சின்ன ஷார்ப்பாக ஒரு பிளேடு நம்ம கையில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஈஸியாக இருக்கும் வேட்டையாடுறதுக்கு. புரியுதா? அப்போ என்ன பண்ணுறான்? யோசிக்கிறான். பெரிய கல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன கற்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அளவில் சிறிய கருவிகளை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். புரியுதா? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறான்? இந்த குவார்ட்சைட் ரக கற்கள், புரியுதா, அந்த கூழாங்கற்கள், பொதுவாக இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த செட்டு வகை கற்கள், இந்த கற்கள்லாம் எடுத்து அவன் ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய கற்கள் இருக்குது பார்த்தீங்களா, கருவிகள் யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதை ஷார்பன் பண்ணுறான். புரியுதா? அதை ஷார்பன் என்ன பண்ணுறான்? வேட்டையாடுறதுக்கு இன்னும் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறான். புரியுதா? அப்போ என்ன பண்ணுறான்? அளவில் சிறிய கற்கருவிகளை அவன் பயன்படுத்துகிறான். கற்கள், கற்செதில்கள், செதில்லாம் என்னது ரொம்ப ஷார்ப்பாக மெலிசாக இருக்கக்கூடிய கற்கள். புரியுதா? நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம தண்ணியில் என்ன பண்ணுவோம்? கிராமப்புற சைடில் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ குளம் இருக்கோ ஒரு ஆறு இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பட்டையாக இருக்க கல் எடுத்து பார்த்தோம்னா தண்ணியில் விடுவோம். அதை என்ன பண்ணுவோம்? தண்ணியில் தட்டி 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 போவோம். ஸோ அந்த மாதிரி பட்டையாக இருக்கக்கூடிய கற்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் செதில்கள், கற்செதில்கள். புரியுதா? அந்த கல்லே ஷார்ப்பாக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஒரு விலங்கு வருதுன்னா வேட்டையாடலாம், இல்லை அதை அறுக்கலாம், குத்தி கிழிக்கலாம். புரிவா? ஸோ இந்த மாதிரி அவன் பயன்படுத்துகிறான். அப்போ கற்கருவிகள், கற்செதில்கள், சுரண்டும் கருவிகள். சுரண்டும் கருவி அந்த கல்லையே சுரண்டுற மாதிரி. ஒரு மிருகத்தை வேட்டையாடுறான் அப்படின்னா என்னது தோலை சுரண்டணும், அவருடைய மாமிசம் சாப்பிடலையே சுரண்டணும். அப்போ சுரண்டக்கூடியது. அதே கத்தியாக யூஸ் பண்ணுறான். துளைப்பான் அது குத்தி கிழிக்கிறது. ஸோ துளைப்பான். அதுக்கப்புறம் கைக்கோடாரி, பிளக்கும் கருவி, ஒரு மரத்தை பிளக்கவோ இல்லை எலும்புகளுடைய பொதுவாக என்னது விலங்குகளுடைய மாமிசத்தை பிளக்கணும், அந்த என்ன சொல் கிழிக்கணும், குத்தி கிழிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவலாஷியன் கருவிகள் முக்கியமானது. லெவலாஷியன் கருவிகளையும் பயன்படுத்தியிருக்கான். ஸோ இதெல்லாம் பழங்கற்காலத்தில் பயன்படுத்தினது. ஸோ இந்த கருவிகள்லாம் எங்கே கிடைச்சிருக்கு? புதுப்பட்டி, சீவரக்கொட்டை, தஞ்சாவூர், அரியலூர். புரியுதுங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இடைப்பழங்கற்காலம் இந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் மூதாதையர் வாழ்ந்தாங்க. அந்த ஒரு காலத்துடைய நாகரிகம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அதுக்கான சான்றுகள் இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போது இடைப்பழங்கற்காலத்துலேயும் தமிழக பகுதியில் மக்கள் வாழ்ந்திருக்காங்களா? மூதாதையர்களாக வாழ்ந்திருக்காங்க. புரியுதா? எது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? இந்த சான்றுகள் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய சான்றுகள் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுக்கடுத்து 3ஆம் நிலையான அடுத்த ஒரு காலகட்டம் மேல் பழங்கற்காலம். இந்த ஒரு கற்காலத்தில் நம்முடைய மக்கள் எந்த மாதிரியான பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படலை. புரியுதா? அப்போ மேல் பழங்கற்காலத்தில் தமிழ்நாட்டில் கற்கால கருவிகள் எப்படி இருந்துச்சு, மக்களுடைய சமூகம் என்ன பண்பாடு எப்படி இருந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியல. அதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்கல. சரியா? இப்போது பழங்கற்காலத்தை பார்த்துட்டோமா? அடுத்தது பழங்கற்காலத்தையே 3ஆக பிரித்து பார்த்தோம். அதுக்கடுத்து பெரிய ஸ்டேஜ் என்னது? இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்தினுடைய ஆண்டு பொது ஆண்டுக்கு முன் 8000வது வருஷம் வந்து பொது ஆண்டுக்கு முன் 1300வது வருஷம் வரைக்கும். இதுக்கு இடைப்பட்ட காலம் இடைக்கற்காலமாக நம்ம பார்க்கப்படுது. இந்த காலகட்டத்தில் நம்முடைய மனித மூதாதையர்கள் அடுத்தடுத்த நம்முடைய வளர்ச்சியில்
வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றிய சான்றுகள் நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்கு முடியும் வேட்டையாடி உணவு சேகரிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பான், அதுக்கு அடுத்த லெவலில் அப்போ இருந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருப்பான். புரியுதா? ஸோ அதுக்கான சான்றுகள், அதை வேட்டையாடி உணவு சேகரிச்சிருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்திருக்காங்க, ஸ்மார்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின சான்றுகள் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? சென்னை, வட ஆற்காடு, தருமபுரி, சேலம், கோவை, அரியலூர், புதுகை, மதுரை, சிவகங்கை, நெல்லை, குமரி. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பார்க்கும்போது வட தமிழகத்தில் இருந்தாங்க, தென் தமிழகத்தில் அதுக்கான சான்றுகளே இல்லை அப்படின்றது பார்த்தோமா பழங்கற்காலத்தில். அதுவும் முக்கியமாக கீழே பழங்கற்காலத்தில். இங்கே இடைக்கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் சமூகம் நம்முடைய மூதாதைகள் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தெற்கு நோக்கியும் வந்திருக்காங்க, தெற்கு நோக்கிய பகுதியிலும் வாழ்ந்திருக்காங்க. பாருங்கள், நெல்லை, குமரி அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. சரியா? அப்போ இடைக்கற்காலத்தில் மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் சிறிய அளவிலான கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க தங்களுடைய வாழ்விற்காக. ஸோ நுண் கருவிகளையும் என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க, இன்னும் சிறிய கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? அப்போது இந்த மாதிரியான கருவிகள், முக்கியமாக இந்த நுண் கருவிகள், இந்த மாதிரியான கருவிகள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுவும் என்னது கண்டுபிடிப்பின் மூலயமா தான். என்னது, தூத்துக்குடி பகுதியில் கூடிய தேரின்ற பகுதி இருக்கு இல்லையா, சிவப்பு மணல் பகுதிகள், அதான் தேரின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாமிரபரணி மூவிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளைமேக்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அந்த தேரின்ற பகுதி. ஸோ இப்போ கருவிகள் என்ன பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடி பகுதியில் தேரின்ற பகுதியில் இந்த மாதிரியான கருவிகள் கிடைச்சிருக்கு. புரியுதா? அப்போது தமிழகத்தினுடைய தென் பகுதிகளிலையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மனித மூதாதையர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான சான்றுகள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து தேரினா என்ன? ஸோ அந்த தேரினா சிவப்பு மணல் குன்றுகளை தான் என்ன சொல்லுவோம், தேரின்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா சிவப்பு மணல் பகுதிகளை தேரி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த கற்காலத்தில் மக்கள் வந்து பார்த்தோன்னா செட், பளிங்கு வகை, சிறிய செதில்கள் மற்றும் கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. செட்டு வகையான கற்களாலான கற்களையும் பளிங்குன்னு சொல்லக்கூடிய குவாட்ஸ்ன்ற வகை கற்களையும் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய கருவிகள், அவங்க பயன்படுத்தின கருவிகள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறான், காலத்துக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்டாக போக போக ஓகே, ஒரு விலங்குகள் வருதுன்னா வேட்டையாடுறோம், இல்லை நம்முடைய அன்றாட வாழ்வு இருக்குது, இந்த மாதிரி இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருவி எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறான். அப்போ இந்த டிசைனில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த டிசைனில் இருந்தால் நல்லாயிருக்கும், இது மாதிரிலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரி பிறை வடிவ, பிறை என்னது, இப்போ நிலாவை நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அமாவாசை வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு செகண்ட் டேவோ, ஒரு தேர்ட் டேவோ, ஃபோர்த் டேவோ நம்ம பார்க்கும்போது நிலா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த பிறை வடிவை பிடிச்சிக்கிறதுக்கு, இப்படி ஹேண்டில் பண்ணுறது, பிடிச்சிக்கிறதுக்கு. சரியா? ஸோ அந்த பிறை வடிவ கற்களாலான கருவிகளையும் முக்கோண வடிவ, சரியா, இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு, பிடிச்சி என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், கிழிக்கலாம். அப்போது பிறை வடிவ முக்கோண வடிவ கற்களாலான கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்போ, இடைக்கற்காலத்தில். அதுக்கடுத்த காலம் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டாக நம்ம வரோம், நம்மளுடைய மூதாதையர்கள் புதிய கற்காலம். புதிய கற்காலம் பொது ஆண்டுக்கு முன் 2000, பொது ஆண்டுலேருந்து 2000 பொது ஆண்டுக்கு முன் 1000வது வருஷம் வரைக்கும், இந்த 1000 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலமாக நம்ம பார்க்குறோம். சரியா? தமிழகத்தில் எப்படி இருந்தது அப்படின்றது பார்க்குறோம். இந்த ஒரு காலகட்டம்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடியது என்னது, வட இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் அங்கே நடந்துகிட்ருக்கு. புரியுதா? ஸோ அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த ஒரு காலகட்டத்தில் இங்கே தமிழகத்தில் என்ன நடந்துச்சு அதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் புதிய கற்காலமாக நம்ம பார்க்குறோம். விலங்குகளை பழக்கப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் காட்டு விலங்குகளை வேட்டையாடி இருப்பாங்க, அது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணுறான், இந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மூதாதையர்கள் விலங்குகளை பழக்கப்படுத்துகிறாங்க. சரியா? விலங்குகள் என்ன பண்ணுறாங்க, பழக்கப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விலங்குகள் பழக்கப்படுத்துனா டொமஸ்டிக் அனிமல்ஸ், ஒரு சரியா, ஒரு நாயாகட்டும், ஒரு பூனையாகட்டும், நம்ம பழக்கப்படுத்தி வீட்டிலேயே நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, நம்ம சொல்கிற மாதிரியே கேட்குது இல்லையா. ஸோ அதான் அந்த ஆடு மாடுகளை நம்ம ஏறு உழவுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறான், பழக்கப்படுத்துகிறான். அப்போது விலங்குகளை பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த புதிய கற்காலம் நம்ம பார்க்க போகிறோம். விலங்குகள் முதல்ல எப்போ பழக்கப்படுத்தப்படுது, புதிய கற்காலம். சரியா? பழக்கப்படுத்தி என்ன பண்ணுறான், முக்கியமாக மாடுகளை வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறான். சரியா? விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த ஒரு காலமாக புதிய கற்காலம் ஸ்டார்ட் ஆகுது. மெருகேற்றப்பட்ட செல்ட் கற்கோடாரிகள் பயன்பாடு. மெருகேற்றப்பட்ட என்னது, இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டாக ரொம்ப ஷார்ப்பன் பண்ணுறான், அது மெருகேற்றுறான். அவன் வச்சிருக்கிற கருவியே இன்னும் வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு என்ன பண்ணுறான், கோடாரிகள்லாம் பயன்படுத்துகிறான். புரியுதா? அது விவசாயத்துக்கு இருந்திருக்கலாம். பொதுவாக ஒரு செடியை வந்து வைக்கணும், எங்கேயாவது குத்திடணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழியை வெட்டணும், இல்லை விலங்குகளை வேட்டையாடணும், எதுவோ ஒன்று. சரியா? ஸோ பார்த்துக்குவாங்க.
அதுக்கடுத்து கால்நடை மேய்த்தல் முக்கியமான ஒரு தொழிலாக இருந்திருக்குது. வேளாண்மையும் செஞ்சுருக்கான், கால்நடைகளை மேய்க்கவும் செஞ்சுருக்கான். சரியா, கால்நடைகளானது மாடுகள். சரியா, மாடாடுகளை மேய்க்கவும் செஞ்சுருக்கான். அதுக்கடுத்து மக்கள் இது வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்னதாக வாழ்ந்த செதறி கிடந்த அந்த ஒரு மக்கள் கூட்டம் என்னது நாளடைவில், அதாவது காலங்கள் போக போக ஒரே இடத்துல சிறு சிறு கிராமங்களை உருவாக்குறாங்க. நிறைய மக்கள் சேர்ந்து ஒரே இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரியா, அந்த சிறு சிறு கிராமங்களும் மேக்ஸிமம் எங்கே தான் அமைஞ்சிருக்கும்? ஆற்றங்கரைகளில் தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே அது என்னது விவசாயம் செய்கிறதுக்கு தேவையான, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான தண்ணீர் அந்த ஆற்றில் வந்துருக்கும். சரியா, படிச்சிருப்போம். மனித நாகரிக தொட்டில்கள், ஆற்றங்கரைகள் அப்படின்றது படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படிதான். ஸோ சிறு சிறு கிராமங்களாக மக்கள் வாழ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு காலமாக நம்ம பார்க்குறோம் புதிய கற்காலத்தை. அதே போல் வீடுகள் கூரை வேயப்பட்டிருந்தன. வீடுகள் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மரங்களுக்கு கீழே தங்கியிருந்திருக்கலாம், இல்லை சும்மா 2 கழியை நட்டு சும்மா என்ன பண்ணிருக்கலாம், அந்த மழையோட இலைகளை போட்டு அதுக்கு கீழே இருந்திருக்கலாம். இல்லை சின்னதாக பார்த்தோன்னா பள்ளம் பறித்து அங்கே ஒரு குகைக்குள்ளே வாழ்ந்துருக்கலாம், இல்லை மலை குகைகளில் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறான், முதல்ல வீடு மாதிரி கட்டி அதுக்கு மேலே என்னது அவன் வாழ்கிறதுக்கு கூரையும் போட்டிருக்கான். இப்போ நம்ம கூரை வீடுகளாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. சரியா, இதெல்லாம் என்ன காலம் படிச்சுட்டு இருக்கோம்? புதிய கற்காலத்தை படிச்சுட்டு இருக்கோம். சரியா, அதே போல் சுவர்களையும் எழுப்புறான், களிமண் சுவர்களையும் எழுப்புறான். சரியா, ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டம் போக போக நம்முடைய மனித மூதாத இனம், நம்முடைய மனித நாகரிகம் முன்னேற்றம் அடையுது. நம்முடைய தமிழக பகுதியில் எப்படி இருந்தது? ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறோம்? சான்றுகள் மூலயமா தான் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாமே சான்றுகள் மூலயமா தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கான சான்றுகள் எங்கே கிடைச்சிருக்குது? தருமபுரியில். அதுக்கடுத்து பையம்பள்ளி. பையம்பள்ளின்றது ரொம்ப ஃபேமஸான இடம். எங்கே இருக்குது? வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. சரியா, வேலூர் மாவட்ட பையம்பள்ளி. இது புத்தகத்தில் கொடுத்துருக்கூடிய டேட்டா. சரியா, ஸோ அதே மாதிரி படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போது தமிழ்நாட்டில் பையம்பள்ளிக்கு என்ன ஒரு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல்ல மட்பாண்டமும் வேளாண்மையும் செய்யப்பட்ட ஒரு பகுதினா அது பையம்பள்ளி. ஏன்? அதுக்கான சான்றுகள் முதல்ல அங்கே தான் கிடைச்சது. தமிழ்நாட்டில் முதலில் மட்பாண்டம் செய்யப்பட்ட இடம் இல்லை பகுதி பையம்பள்ளி. முதலில் வேளாண்மை செய்யப்பட்ட இடம், அதுக்கான சான்றுகள் எங்கே கிடைச்சிருக்குது? பையம்பள்ளி. சரியா, கொஷின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் வேளாண்மை செஞ்சுருக்காங்க இல்லையா, வேளாண்மை செஞ்சுருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஸோ இது நம்மளுக்கு சான்றுகள் நம்மளுக்கு தெரியுது. அதே போல் வேளாண்மைக்கு கேழ்வரகு, பச்சை பயிறு, எள்ளு போன்ற பயிர்கள் அங்கே விளைவிச்சிருக்காங்க இந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள். அதுக்கான சான்றுகள் இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்குது, பையம்பள்ளியில் கிடைச்சிருக்கு. புரியுதா? ஸோ அதை எடுத்து பாருங்கள். முதலில் மட்பாண்டம் புதிய கற்காலத்தில் தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பழங்கற்காலத்தில் இரும்பினுடைய பயன் தெரியாது, மட்பாண்டம் மக்களுக்கு செய்ய தெரியாதுன்னு பார்க்குறோமா? அப்போ வேளாண்மை செய்கிறான், பழக்கப்படுத்தி மட்பாண்டம் செய்ய ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் என்னது? எல்லாமே புதிய கற்காலத்தில். சரியாமா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நோட் எடுத்து வச்சா? ஸோ அடுத்த போலாமா? ஸோ அதே ஒரு காலகட்டம். கை அப்படின்னா சக்கரம், இதை கொண்டு என்ன பண்ணுறான்? மட்பாண்டம் செய்கிறான். மட்பாண்டம் செய்கிறான், எப்படி செய்கிறான்? சக்கரத்தை பயன்படுத்தியிருப்போம். அப்போ சக்கரத்தினுடைய பயன் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? ஸோ கூழாங்கல் கொண்டு மெருகேற்றினர். மட்பாண்டம் செய்கிறான், ஒரு பானை செய்கிறான் அப்படின்னா கூழாங்கல் இருக்கும், அதை எப்படி இருப்பான்? அதை தட்டி என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த பானைன்ற முறைன்ற ட்ரெடிஷ்னல் மெத்தட். சரியா? அப்புறம் சுட்ட மட்பாண்டம், பானைகளை சுட்டு என்ன பண்ணுறது? நம்ம இப்போ பானைகள் செஞ்சுட்டாங்கன்னா காய வச்சு அப்படியே யூஸ் பண்ணுறோமா? கிடையாது. என்ன பண்ணுவாங்க குயவர்கள்? அதை என்ன பண்ணுவாங்க? அதை என்ன சொல்ல, தீயிலிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ சுட்ட மட்பாண்டமாக அது மாறும், சுட்ட பானையாக மாறும். அதை நம்ம பயன்படுத்துகிறோம். பானையுடைய நிறம் சிவப்பு, கருப்பு மட்பாண்டமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ பானையுடைய நிறம் கருப்பு, சிவப்பு, இல்லை சிவப்பு கருப்பு மட்பாண்டம் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு காலகட்டம் என்னது? நம்முடைய மூதாதையருடைய அடுத்த ஒரு காலகட்டம், ஒரு பண்பாட்டு வளர்ச்சி, சமூக வளர்ச்சி அடுத்த ஒரு காலகட்டத்தை நோக்கி போகுது. அதுதான் இரும்பு காலம். சரியா? இரும்பு காலம். ஏன் இரும்பு காலம்ன்ற பேர் வந்துச்சு? புதிய கற்காலம் வரைக்கும் நம்மளுடைய மக்களுக்கு இரும்பினுடைய பயன் பற்றி தெரியாது. இரும்பை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் அடுத்த டெக்னாலஜி கொண்டு வரலாம்னு தெரியாது. புரியுதா? இரும்பு காலகட்டம், புதிய கற்காலத்துக்கு அடுத்த ஒரு காலகட்டம் இரும்பு காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு இரும்பை பயன்படுத்தி என்ன பண்ணான்? தங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும், இரும்பிலான எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான், அதை அவன் செஞ்சுக்கிறான். சரியா? ஸோ அதனால தான் இது இரும்பு காலம். புரியுதா? அதே போல் பெருங்கற்காலம் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில். அது என்ன பயன், எப்படி அந்த பேர் வந்துச்சு பார்க்கலாம். சரியா? முதல்ல இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 1300 பொது ஆண்டுக்கு முன் 300வது வருஷத்து வரைக்கும். பொது ஆண்டுக்கு முன் 300வது வருஷம் எங்கே கேள்விப்பட்டிருக்குமே? சங்க காலம் தொடங்கிய காலம். அப்போ சங்க காலத்துக்கு முன்னாடி காலம் என்னன்னா இரும்பு காலம்.
புரிஞ்சதா? அதே போல் சங்க காலத்துக்கு முன்னாடி காலம் என்னன்னா இன்னொரு பேர் என்னது, பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இரும்பு காலமும் பெருங்கற்காலமும் கிட்டத்தட்ட என்னது, ஒண்ணுக்கு ஒண்ணுது சமகாலத்தவை. புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க, இரும்பு தொழில்நுட்பம் மக்கள் அறிந்திருந்தனர், அதனால தான் அது இரும்பு காலமாக சொல்கிறோம் நம்ம. சரியா? அயன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சங்க காலத்துக்கு முந்தைய காலமாக இந்த இரும்பு காலம் இருந்துச்சு. சங்க காலத்துக்கு அடித்தளமிட்ட ஒரு காலமாக இந்த இரும்பு காலம் இருந்துச்சு, பெருங்கற்காலம் இருந்துச்சு. புரியுதாமா? நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான ஒரு காலமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கு. அதனால தான் அடுத்த ஒரு வளர்ச்சியில் சங்க காலம்ன்றது உருவாகுது, மூவேந்தர்கள் உருவாகி பெரிய அளவில் அரசுகள் உருவாகுது. புரியுதா? அப்போ நல்ல பண்பாட்டு வளர்ச்சி ஆனாதான் என்னது, அந்தந்த கட்டமைப்புன்றது அடுத்தடுத்து வரும். புரியுதுமா? ஸோ சங்க காலத்துக்கு அடித்தளமான ஒரு காலமாக என்னது, இரும்பு காலத்தை நம்ம பார்க்குறோம். இரும்பு, வெண்கல பொருட்கள், தங்க அணிகலன்கள் இந்த ஒரு காலகட்டத்திலே மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய மூதாதையர்கள். சரியா? சங்கு, செம்மணிகள், பளிங்கு மணிகள் இது எல்லாமே மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கான சான்றுகள்லாம் எப்படி சார் இவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்கிறோம்? சான்றுகள் மூலியமாக தான், எவிடன்ஸ் மூலியமாக தான். எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கான எவிடன்ஸு? அகழாய்வில். எங்கெங்க? ஆதிச்சநல்லூர், சானூர். சானூர் எங்கே இருக்குது? மதுராந்தகம் பக்கத்தில். சித்தன்ன வாசல் இந்த பகுதியெல்லாம் இதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம். புரியுதா? அடுத்து இரும்பு காலம் ஓகே சொல்கிறோம். இரும்பு காலத்துக்கு சமகாலத்தமாக நம்ம பெருங்கற்காலம்ன்றதும் சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம் பாருங்கள். ஸோ தமிழ்நாடு முழுவதும் பெருங்கற்கால ஈம சின்னங்கள் இருந்துச்சு. பெருங்கற்காலம்னா ஒன்றும் கிடையாதுப்பா. மக்கள் தன்னுடைய வாழ்வில் என்னதான் இரும்பை அடுத்த தொழில்நுட்பமாக பயன்படுத்தினாலும் நிறைய மற்ற சின்ன சின்ன முக்கியமாக அந்த ஈம சின்னங்கள் சொல்லக்கூடிய ஈம விஷயங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தியிருக்கான். பெரிய கற்கள்லாம் பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன பண்ணியிருப்பான், வேட்டையாடுறதுக்கு அதுக்கெல்லாம் சின்ன சின்ன கற்கள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சின்னதாக இருக்கும், அப்படி பார்த்துருப்போம். ஆனால் முதல்ல என்ன பண்ணுறான், பெரிய கற்களை பயன்படுத்துகிறான். எதுக்காக? ஈம சின்னங்கள், ஈம சடங்குகள் செய்யறதுக்காக. புரியுதா? அதனால தான் அந்த ஒரு காலகட்டம் என்னவா மாறிச்சு, இரும்பு காலம் பெருங்காலம்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ தமிழ்நாடு முழுவதும் பெருங்காலக்கான ஈம சின்னங்கள் கிடைக்குது. புரியுதா? இறந்தவர்களை புதைப்பதற்கு பெருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு பெரிய பெரிய கற்களை என்ன பண்ணியிருக்கான், பயன்படுத்தியிருக்கான். சரியா? இப்போ தரையில் பெருசாக ஸ்லாப் மாதிரி ஒரு பெரிய கல், இன்னொரு பெரிய கல் வச்சு புதைச்சிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பெரிய கல் வச்சே மூடி இருப்பாங்க. அப்போ பெரிய பெரிய கற்கள் என்ன பண்ணுறாங்க, ஈம சடங்குகளுக்கு பயன்படுத்திருக்காங்க இல்லையா? அதனால தான் அது பெருங்கற்காலமான்ற பேர் வந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இறந்த உடலோடு, மக்கள் இறந்து போன உடலோடு ஈம பொருட்கள் புதைக்கப்பட்டன. ஈம பொருட்கள் என்னப்பா, அந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்களை என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கூடவே சேர்த்து புதைச்சிருப்பாங்க. அதான் ஈம பொருட்கள். ஈம சடங்கு நடத்தி அவங்க புதைக்கிறாங்க இல்லையா? அப்போ புதைக்கும் போது நம்ம இப்போ அகழாய்வு செஞ்சு பொதுவாக நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போது அந்த ஒரு பகுதியில் அந்த பொருட்களும் அவங்க கூட சேர்ந்து புதைக்கப்பட்ட பொருட்களும் கிடைக்குது. அதுக்கு பேர் தான் ஈம பொருட்கள். புரியுதா? அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஈம சின்னங்களாக பார்க்குறோம். புரியுதா? அப்போ இறந்த உடலோடு ஈம பொருட்கள் புதைக்கப்பட்டன, அந்த ஒரு நடைமுறை அப்போ இருந்துச்சு. எகிப்து பிரமிடுகளிலும் ஈம பொருட்கள் உண்டு. இதே போல ஒரு சிறப்பு அம்சம் எங்கே இருக்குது, எகிப்துலேயும் பிரமிடுகளில் ஈம பொருட்கள் அங்கேயும் என்னது, அந்த ஒரு நாகரிகத்தை சார்ந்த மக்களும் பயன்படுத்தியிருக்காங்க. புரியுதாமா? அதுக்கடுத்து ஈம சின்னங்கள். ஈம சின்னங்கள், இந்த ஈம சின்னங்கள்லாம் இதுதான் இறந்தவங்களை புதைக்கிறது. பொதுவாக இறந்தவங்களை என்ன பண்ணும், அடக்கம் பண்ணுறது, வந்து புதைக்கிறது. என்ன மாதிரியான மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா டோல்மென். சரியா? கற்திட்டைன்னு சொல்லுவோம். டோல்மென் என்னது, கற்திட்டை, கற்களை பயன்படுத்தி அவங்கள உள்ளே புதைச்சி வைக்கிறது. சிஸ்டும் கிட்டத்தட்ட அதே தான், கற்பலகை கல்லறை. கற்பலகை கல்லறை இதுவும் என்னது, நாலா பக்கமும் கற்களை நிற்க வச்சு அது மேலே ஒரு கல்லை போட்டு மூடிடுவாங்க, இறந்தவங்களை உள்ள வச்சு மூடிடுவாங்க. அதான் சிஸ்ட். சரியாம்மா? டோல்மெனுக்கும் சிஸ்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். டோல்மெனுக்கும் சிஸ்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இதுவும் என்னது, ரெண்டுமே நாலா பக்கமும் கல் என்னது, பலவையான கல்லை வச்சு அதில் சென்டரில் வந்து பாடி அடக்கம் என்ன பண்ணுவாங்க, மேலே மூடிடுவாங்க. ரெண்டுத்துலையுமே அந்த நாலா பக்கமும் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சைடில் மட்டும் சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும், சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். அதான் என்னது, போர்ட் ஹோல்னு சொல்லுவாங்க, இடுதுளைன்னு சொல்லுவாங்க. அந்த கால மக்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, இறந்தவங்களுடைய ஆவி அந்த அதன் வழியாக, அந்த ஹோல் வழியாக தான் வந்துட்டு போகும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்காகவே அந்த இடுதுளையை உருவாக்கியிருப்பாங்க. புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்காக நான் சொல்கிறது, நோட்ஸ் எடுக்கும்போது தயவு செஞ்சு நோட்ஸ் கிளாஸ் பார்க்கும்போது புத்தகத்தை கையில் பக்கத்தில் வச்சுக்கோங்கன்றது.
சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மறந்துடாதீங்க. சரியாமா? ஸோ அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெண்டுமே அதே தான், 4 பக்கமும் கல்லை வச்சு மேலே மூடி இருப்பாங்க. அதே போல் சிஸ்டம் சொல்லக்கூடிய போர்ட் ஹோல்னு சொல்லக்கூடிய அந்த இடுதுளைன்றது இருக்கும். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது நிலத்துக்கு மேலே இருக்கும், நிலத்துக்கு மேலே இருக்கும். இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிலத்துக்குள்ளே குழியை தோண்டி அதில் சைடில் கல்லை வச்சு அப்படியே மூடியிருப்பாங்க. சமமாக மூடி வச்சுருப்பாங்க, இல்லை சமமாக கொஞ்சம் ஹைட்டாக வந்திருக்கும், அவ்வளோதான். ஆனால் நிலத்தில் தோண்டி அது அந்த 4 பக்கமும் கல்லை வச்சு மூடுவாங்க. புரியுதா? ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்னது, நிலத்துக்கு மேலேயே தோண்டலாம் மாட்டாங்க, அப்படியே 4 பக்கமும் கல்லை நெக்க வச்சு அதில் உள்ள பார்த்தீங்கன்னா இறந்தரோட உடலை வதச்சு உடலை வச்சு மூடிடுவாங்க. இதான் ஈமச்சடங்குகள். சரியா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக என்ன பண்ணுறாங்க, இறுதி சடங்கு, அந்த சடங்குகளை செய்கிறாங்க. டோல்மன் சிஸ்ட்னு சொல்லக்கூடியது. இந்த டோல்மன் சிஸ்டில் மட்டும்தான் இடுதுளை அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. அந்த துளைகள் இருப்பாங்க. சரியா? அதுக்கடுத்து மென்ஹிர், நடுகள், குத்துக்கள், தூண் அப்படின்னு சொல்லுவோம். இறந்தவர்களை புதைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு நடுகள். இப்போ நம்ம நடுகள் வழிபாடெல்லாம் நம்முடைய தமிழ் மரபில் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். சரியா? ஒரு வீரர்களை, ஒரு போர் வீரர்களை, இல்லை ஏதோ ஒரு வீர செயல் செஞ்சு இறந்து போனவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, புதைச்சிட்டு அங்கே நடுகள் அப்படின்றது நட்டிருப்பாங்க. அதான் மென்ஹிர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சார்கோஃபேகஸ், ஈம தொட்டி. சார்கோஃபேகஸ் அப்படின்னா ஈம தொட்டி. இறந்தவங்களை புதைக்கிறதுக்காகவே என்னது, தொட்டி மாதிரி செஞ்சுருப்பாங்க. இந்த தொட்டிக்குள்ளே வச்சு தான் அவங்கள புதைப்பாங்க. இந்த தொட்டிக்கு கால்களும் இருக்கும். இப்போ எப்படி நம்ம சேர் மேலே உட்காந்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தொட்டி இருக்கும். அந்த தொட்டியை தாங்கி பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கும், நிறைய கால்கள் இருக்கும், அடியில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை அப்படியே வச்சு உள்ளே உடலை வச்சு தொட்டிக்குள்ளே வச்சு புதைச்சிருவாங்க. அதான் சார்கோஃபேகஸ். சரியா? தமிழில் ஈம தொட்டின்னு பேர். அதே போல் அர்ன் அப்படின்னா மட்பாண்ட சாடிகள் அப்படின்னா தாழிகள்னு சொல்லுவோம். முதுமக்கள் தாழி படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதான் அர்ன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து கொடைக்கல், குடைக்கல்னாலும் கொடைக்கல்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இறந்தவங்களை புதைச்சிட்டு அது மேலே அந்த மாதிரி கொடை மாதிரி கூடிய ஒரு கல்லை மூடி வச்சுருவாங்க, நிலத்துக்கு மேலே மூடி வச்சுருவாங்க உள்ளே புதைச்சிட்டு. சரியா? இதான் குடைக்கல் அப்படின்றது. தொப்பிக்கல்லும் அதே மாதிரி தான். அதுக்கடுத்து பத்திக்கல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்லாம் கேரளாவில் இருக்கக்கூடியது. கேரள பகுதிகளில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஈம சின்னங்களாக பயன்படுத்தினது. சரியா? குடைக்கல், தொப்பிக்கல், பத்திக்கல் அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் எந்த ஒரு காலகட்டம், இரும்பு காலகட்டமாக பார்க்குறோம், அதில் பெருங்கற்காலம். சரியா? அதுக்கடுத்து நடுகள் மரபு இரும்பு காலம் அல்லது அதற்கு முன்பே தொடங்கி இருக்கலாம். என்ன சொல்ல வராங்க, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். நடுகள் மரபு சங்க காலத்தில் இருந்து தான் தொடங்கிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரி, நடுகள் மரபு இரும்பு காலத்திலேயே, அதுக்கு முந்தைய காலமான இரும்பு காலகட்டத்திலேயே தொடங்கி இருக்கலாம். புத்தகத்தில் தொடங்கி இருக்கலாம் அப்படின்னா தொடங்கி இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற முறையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வேளாண்மை, ஆடு மாடு வளர்த்தல், திணை, நெல் பயிரிடல், இதெல்லாம் அந்த காலத்து மக்கள் செஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பாசன நிர்வாகம் மேம்பட்ட ஒரு காலமாக பார்க்குறோம். பாசன நிர்வாகம், பாசன வசதி, அந்த பாசன அமைப்பு இரும்பு காலத்தில் இருந்துச்சாங்கன்னா அந்த காலத்தில் இருந்தே இருக்குது. அதுக்கடுத்து ஈமச்சின்னங்களில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈமச்சின்னங்களில் புதைச்சி வைக்கிறாங்க இல்லையா, அதான் ஈமச்சின்னம். அந்த ஈமச்சடங்குகளில், ஈமச்சின்னங்களில், ஈம பொருட்களில் நெல்லை வைத்து புதைத்தக்கூடிய ஒரு சிஸ்டம். புரியுதா? அவங்கள புதைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூடவே நெல்லை வச்சு புதைச்சிருவாங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்லையும் பொருந்தல்லையும். இதுக்கான சான்றுகள் அகழாய்வு செய்யும் போது ஆதிச்சநல்லூர்லேயே கிடைச்சிருக்குது. அதே போல் பொருந்தல் அகழாய்வு செய்யும் போதும் இறந்தவர்கள் உடலோடு நெல்லை வைத்து புதைத்தக்கூடிய சான்றுகள் அங்கே கிடைச்சிருக்கு. சரியா? 2 இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அதையடுத்து உலோக வேலை செய்பவர் கம்மியர் அப்படின்றது பேர் கேட்கலாம். உலோக வேலை செய்கிறவங்களுக்கு என்ன பேர் தமிழில்? கம்மியர்னு சொல்லுவாங்க. அதையடுத்து பொதுவாக இந்த எல்லை விரிவாக்கம் செய்கிறது தொடங்கிய காலம் இதுதான். மக்கள் கிராமங்களை சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்துருப்பாங்களா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறு சிறு கிராமங்களே பெரிய அளவில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா, புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழுவாக வாழ்ந்த மக்கள் காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்க, அந்த குழு அமைச்சு அதுக்கு தலைமை அப்படின்ற ஒரு விஷயமும் காலப்போக்கில் அவங்களுடைய பண்பாட்டில் வருது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அடுத்த இடத்த கேப்சர் பண்ணும் அப்படின்றதுக்காக தங்களுடைய எல்லை, தங்கள் ஆதிக்கமிக்க எல்லையை என்ன பண்ணியிருப்பாங்க, விரிவாக்கம் செய்ய ஆரம்பித்த காலம் இந்த இரும்பு காலம் தான். இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்தடுத்த காலகட்டங்களில் சங்க காலத்தில் போர்கள் மூல ஆரம்பித்தது. சின்ன சின்ன சண்டைகளாக இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சு, பெரிய அளவில் காலகட்டம் வளர்ச்சியடைய பண்பாடு வளர எல்லை விரிவாக்கம் செய்யும் போது பெரிய அளவில் போருன்றது உருவாயிருந்திருக்கும்.
சரியா? அப்போது எல்லை விரிவாக்கம் தொடங்கிய காலமும் தான் இந்த போர்ன்ற விஷயமும், எல்லை விரிவாக்கனால போர்ன்ற விஷயமும் தொடங்கிய ஒரு காலகட்டமாக நம்ம இரும்பு காலத்தை பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்த பொதுவாக இந்த போர்கள், இந்த சின்ன சின்ன சண்டைகள் முக்கியமாக எதன் மூலயமா வந்திருக்கும் அப்படின்னா கால்நடைகளை கவர்தல். நம்ம தமிழ் இலக்கியங்களையும் படிச்சிருப்போம் திணைகளில், சரியா? புறத்தணைகளில் முக்கியமாக கால்நடைகளை கவர்றது. ஆணிரை கூட்டம் கவர்ந்துட்டு வருவாங்க. ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, ஒரு எல்லையில் இருக்கவங்க இன்னொரு எல்லையில் இருக்கக்கூடிய கால்நடைகளை கவர்ந்துட்டு வருவாங்க. ஏன்? அந்த ஒரு காலகட்டத்தில் கால்நடைகள்னு சொல்லக்கூடிய பசுக்கள், மாடுகள் இருக்கிறது பெரும் செல்வமாக பார்க்கப்பட்டுச்சு. புரியுதா? அப்போ கால்நடைகளை கவர்தலால் நிறைய மோதல்கள், போர்கள்ன்றது உருவாயிருக்கும். போர்னா பெரிய அளவு கிடையாது, மோதல்கள் தான். அதை மோதல்னு சொல்லணும், சரியா? ஸோ போர்ன்றது அது தனி. அது எல்லை விரிவாக்கம் செய்யும் போது ஒரு நாட்டை இன்னொரு ஒரு பகுதி மக்கள் இன்னொரு பகுதி மக்கள் அந்த பகுதியை கேப்சர் பண்ணுறாங்கன்னா அது பேர் போர், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இரும்பு காலம். சங்க கால மக்கள் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் பயன்பாடு. இரும்பு காலத்துலேயும் சரி, சங்க காலத்தை சேர்ந்த அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சங்ககால மக்களும் சரி, மட்பாண்டங்கள் அவங்களுக்கு செய்ய தெரியுமானா செய்ய தெரியும். ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் மட்பாண்டம் செய்ய தெரியும் அப்படின்ட்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் மட்பாண்டம் என்ன கலரில் இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், கருப்பு சிவப்பு. இதில் இன்னும் ஒரு சின்ன தெளிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்பாண்டத்தினுடைய உள்பகுதி கருப்பு நிறமாகவும் வெளிப்பகுதி சிவப்பு நிறமாகவும் இருக்கும். ஏன்? அது சுட்ட மட்பாண்டமாக இருக்கும். சுட்டுட்டாங்க அப்படின்னா என்னது, வெளியில் என்ன இருக்கும், சிகப்பு கலரில் அந்த பானைன்றது இருக்குமா, உள்ள என்ன இருக்கும், உள்ள கருப்பு நிறமாக தான் இருந்திருக்கும், சரியா? வெளிப்பகுதி சிவப்பு நிறத்துலையும் பலன்னு இருந்திருக்கும், மெருகேற்றிருப்பாங்க. புரியுதாமா? ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள், வாள், குத்துவாள், குருவாள், உளிகள், கோடாரிகள், முக்காலிகள், விளக்குகள் இதெல்லாம் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்களா இரும்பு காலத்தில் அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க, சரியாமா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் அகழாய்வில் இரும்பு காலம் இந்த காலகட்டத்தில் சார்ந்த மக்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள், இந்த சிவப்பு கருப்பு பானை ஓடுகள், இரும்பு வாள், இரும்பு கத்தி, அது இரும்பிலான வாள், இரும்பினாலான கத்தியினுடைய பாகங்கள், இது எல்லாமே ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைச்சிருக்கு. புரியுதா? அதுக்கடுத்து ஈமச்சின்ன வெண்கல கிண்ணம். ஈமச்சின்ன வெண்கல கிண்ணம் என்னது, இறந்தவர்கள் உடலோடு புதைச்சிருக்கணும் இந்த வெண்கல கிண்ணத்தை, அதான் ஈமச்சின்ன இல்லை ஈம பொருட்கள்னு சொல்லுவோம். வெறும் வெண்கல கிண்ணம்னா அகழாய்வில் ஏதோ ஒரு இடத்துல கிடைச்சிருக்கும், அகழாய்வு செய்யும்போது கிடைச்சிருக்கும். அந்த இறந்தவர்கள் உடல் புதைக்கப்பட்டது இல்லையா, அந்த பகுதியில் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதான் பேர் தான் ஈமச்சின்னம். அப்போ ஈமச்சின்ன வெண்கல கிண்ணம் புதுச்சேரியில் அகழாய்வில் கிடைச்சிருக்கு, சரியா? பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வெண்கல முகம் பார்க்கும் கண்ணாடியும் கிடைச்சிருக்கு அகழாய்வில். மக்கள் பயன்படுத்திய மணிகளும் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இலங்கை நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்த ஒரு காலமாக இந்த காலம் பார்க்கப்படுது, சரியா? தமிழ்நாடும் இலங்கையும் நிலத்தால், அதாவது தமிழ்நாடுக்கும் இலங்கைக்கும் நிலப்பகுதியே கனெக்ஷன் இருந்திருக்கும், சரியா? நிலப்பகுதி அந்த கடலால் இப்போ வந்து மூடி இருக்கு இல்லையா, அப்போது கடல் மூடாமல் நிலப்பகுதியை நிலத்தால் கனெக்ஷனாக இருந்திருக்கும், சரியா? எந்த ஒரு காலகட்டம், இந்த இரும்பு காலகட்டம் கிடையாதுப்பா, இந்த இரும்பு காலகட்டம் கிடையாது, சரியா? பொது ஆண்டுக்கு முன் 5000வது வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? பொது ஆண்டுக்கு முன் 5000வது வருஷம், புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்படின்னா இப்போ இருந்த ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையும் தமிழ்நாடும் நிலத்தாலேயே கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்றத சொல்ல வராங்க, புரியுதாமா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8 தமிழ் சமுதாய வரலாறு, தமிழ் சொசைட்டி, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இல்லை தமிழ் சொசைட்டி அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்மளுடைய ஃபஸ்ட் கிளாஸஸ் வந்து தொடங்கியிருக்கோம். சங்க காலத்தில் தான் டக்குன்னு போவோம் அப்படின்றத நினச்சிருப்பீங்க. ஆனால் சங்க காலத்துக்கு என்ன பேஸ், சங்க காலத்துக்கு முன்னாடி பழங்கற்காலத்துலேயே 3 வகை இருக்குது. இந்த 3 வகையிலையும் 3 இடைப்பட்ட காலம், 3 காலம் இருக்குது. இந்த 3 காலத்துலேயும் அந்தந்த காலத்துலேயும் மக்களுடைய நம்முடைய தமிழக பகுதியில் மனித மூதாதையருடைய இனம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வழக்கம் என்ன, பண்பாடு என்ன. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இடைக்கற்காலத்தில் அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்தது. அதுக்கடுத்து புதிய கற்காலத்தில் இன்னும் எப்படி வந்து பார்த்தோன்னா வேளாண்மையில் செய்ய ஆரம்பித்தாங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து தான் இரும்பினுடைய பயன் தெரிய வருது, அப்போ இரும்பு காலமாக மாறுது. அதே போல் பெரிய பெரிய கற்களை பயன்படுத்தி மக்கள் ஈமச்சடங்குகள்லாம் செஞ்சுருக்காங்க, ஈம சின்னங்களாக மாறுது. அதனால் அது என்னது பெருங்கற்காலம் அப்படின்றத ஒரு பேர் இருக்குது அந்த ஒரு காலகட்டத்துக்கு, சரியா? ஸோ இப்படி இந்த காலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காலத்தை நோக்கி நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய
தமிழக வரலாறு, நம்முடைய தமிழர்கள் எப்படி அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு முன்னேறினாங்க, அடுத்தடுத்த காலத்தினுடைய சமூகம் பண்பாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ இதே பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி வேறு ஏதாவது யூனிட் இருக்குது அப்படின்னா அதையே நம்ம பார்த்தணும். ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்திலேயே இப்போ நம்ம இரும்பு காலம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, புதிய கற்காலம் இரும்பு காலம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதே டாப்பிக்கில் வேறு ஏதாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய இதே டாப்பிக்கில் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது பாயிண்ட் சொல்லியிருக்கலாம் இந்த காலத்தை பற்றினது, அதுவும் நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இல்லை அப்படின்னா டைரெக்டாக அடுத்து நம்ம சங்ககாலம் பற்றின கிளாஸஸ் தான் அடுத்து நம்மளுக்கு இருக்கும். அந்த ஒரு யூனிட்டில் தான் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இதுதான் நம்முடைய தமிழ் சொசைட்டியோடைய ஃபஸ்ட்டு கிளாஸு. நான் என்ன கிளாஸஸ் அடிப்படையில் எந்த யூனிட்டின் அடிப்படையில் கிளாஸ் எடுக்கிறனோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அதன் அடிப்படையிலே நீங்கள் அழகாக புத்தகத்தையும் சரி இல்லை நோட்ஸ் கிளாஸாகவும் சரி நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அழகாக சிலபஸ் ஓரியன்டாகவும் இருக்கும் உங்களுடைய கிளாஸஸ். நம்முடைய ஸ்கூல் புக்ஸில் சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய யூனிட்ஸையும் முடித்த மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்தில் ஒரே கலர் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி தான். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த கிளாஸஸ் எல்லாமே இந்த யூனிட்ஸ் எல்லாமே சிலபஸ் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். பழங்கால காலத்திலேருந்து சங்க காலம், அடுத்தடுத்த காலம், அதுக்கடுத்து பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் சொல்லிட்டு நம்முடைய தமிழக வரலாறு ஃபுல்லாக படிக்க போகிறோம் சிலபஸ் அடிப்படையில். அப்புறம் திருக்குறள் படிப்போம். அப்புறம் என்னது நவீன காலத்துக்கு வருவோம், இந்த வரலாறுக்கு வருவோம். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக வருவோம். அப்போ சிலபஸ் அடிப்படையில் வரமா, அதே போல் சிலபஸ் அடிப்படையில் எந்தெந்த யூனிட்ஸ்லாம் கவர் ஆகுதோ அந்தந்த யூனிட்ஸையும் பார்த்துட்டு வரோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கூல் புக்கையும் முடிக்கிறோம், சிலபஸையும் முடிக்கிறோம். ரெண்டையும் முடிக்கிறோமா? ரெண்டையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் புக்கையும் முடிச்சிட்டோம், சிலபஸையும் முடிச்சிட்டோம். ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன கொஸ்டின் வேணால் கேளுங்க டிஎன்பிஎஸ்சி, என்னால் மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு ஜாப் வாங்குறதுக்கு தேவையான கட் ஆஃபை எடுக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சரியாம்மா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். இன்னும் நம்ம சங்க காலத்துக்கு போகும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் மாறும். ரொம்ப ஓல்டாக பார்க்கும்போது ஐயோ என்னென்னவோ சொல்கிறாரு, வெறும் ஃபேக்டாக இருக்குது, வெறும் ஊர் பேராக இருக்கே அப்படின்றதான் தோணும். ஒன்றே கிடையாதுப்பா, எதையுமே மக்கப் பண்ணாதீங்க. திரும்ப சொல்கிறது தான், மக்கப் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் உட்காந்துரும். புதிய கற்காலமாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், இரும்பு காலமாக இதெல்லாம் நம்ம படித்தோம். புரியுதா? அப்போ இரும்பு காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு, புதிய கற்காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சுன்ட்டு அடிக்கடி நீங்கள் பார்க்கும்போது மைண்டில் பதிஞ்சிரும். தயவு செஞ்சு எதையுமே மக்கப் பண்ணாதீங்க. மக்கப் பண்ணக்கூடிய டாப்பிக்லாம் ஒரு சின்னது இருக்கும், அதை மட்டும் பண்ணால் போதும். எல்லாத்தையும் உட்காந்து மக்கப் பண்ணோம்னா முடிஞ்சது, எதையுமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சரியா? ஸோ ஸ்மார்ட்டாக யோசிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க்கோட சேர்த்து படிங்க. அழகாக நம்மளால் டிஎன்பிஎஸ்சியில் ஜாப் ஆக முடியும். சரியாம்மா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான கிளாஸ். அதாவது இந்த டாப்பிக்கில் நம்மளுடைய ஃபஸ்ட் கிளாஸ் அவ்வளோதான். மறுபடியும் நம்ம தமிழ் சொசைட்டியோட செகண்ட் கிளாஸ் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.